அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கூலியோட எப்படி இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ரொம்ப பெருசா பேசப்பட்ட படம், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்த படம் பார்த்த பிறகு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அனைத்தும் பூர்த்தியான மாதிரி தான். வாய்ஸ் மாடுலேஷன், அதுக்கப்புறம் அவர் அந்த இழுத்துட்டு வருது, அதுக்கப்புறம் அந்த சீவிடுவேன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து உண்மையாவே கூஸ் பம்பன்ஸ். ரொம்ப வருஷமா அவரை பார்த்து அவரை கொஞ்சமா அணுவா ரசிச்ச ரசிகர்களுக்கு வந்து ஏன் அஜித் அவர்கள் மேல திடீர் அன்பு, திடீர் பற்று? ரஜினி ஃபேன்ஸ்க்கு வந்து அஜித்னாலே பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அது காரணம் வந்து செல்ஃப் மேட். ரஜினிக்கு எதிரா யார் அதை பண்றா, என்ன நடக்குது அங்க? எல்லாரும் விஜயும் லியோவையும் சொன்னாலுமே கூட உண்மையா அந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றது விஜய் ரசிகர்கள் தான். சரி, விஜய் ரசிகர்கள் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது சார். அது வந்து அவங்க எதுவுமே பண்ணலைங்கிறதுலாம் சொல்ல முடியாது. தலைவர் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எமோஷனல் ஆனவங்க. அவங்களுக்கு தலைவரை பற்றி ஏதாவது பேசினா அவங்க நீங்கள் இந்த எமோஷன் வந்து இப்போ சொல்கிறீங்க, இதெல்லாம் இந்த 90s 95 96 அவர் அரசியலுக்கு வரேன்னு அந்த டைமில் வந்து. ஆனா அவங்க ரசிகர்கள் எதுக்கு சீன்றாங்க, இல்ல இப்படி பண்ணி அவங்களுக்கு என்ன வரப்போகுது? உண்மையாலுமே அவங்க விஜய் ரசிகர்கள் தானா? நீங்க டிவிகேல இன்னைக்கு ஐடி விங்குக்குள்ள பொறுப்பு கொடுத்துருக்கிற சில ஐடிஸ், முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்கிற ஐடிஸே வந்து அந்த ஐடியிலேருந்து இதெல்லாம் பண்ணுறாங்கங்கும் போது அப்போ நீங்கள் அதை வேற எப்படி எடுத்துக்க முடியும்? விஜய் அவர்கள் 50வது ஆண்டு விஷயத்துக்கு கூட ரஜினி அவர்கள் வாழ்த்து சொல்லாத கனெக்ட் பண்ண முடியுது. அப்போ மேல் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அப்படின்னு நம்மளால பார்க்க. நிறைய சினிமா பீப்புள் விஷ் பண்ணுறாங்க. ஒரு விஷ் உங்களுக்கு போடுறதுல என்ன ஆகிட போகுது? அப்போ நீங்கள் அதை போடலை அப்படிங்கும்போது இதையும் அதையும் கனெக்ட் பண்ண தானே சார் தோணும். அதன் சிம்மர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட டாக்டர் ரவி இணைஞ்சிருக்காங்க. ரஜினி அவர்கள் பற்றியும் கூலி பற்றியும் தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். கூலியோட எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாபெரும் திருவிழானே எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ரொம்ப பெருசாக பேசப்பட்ட படம், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்த படம். அண்ட் மோரோவர் 50th இயர் ஆஃப் ரஜினிசம், தலைவரோட 50வது வருஷத்தில் வர படம். அதே August 14th எப்போ அபூர்வ ராகங்கள் ரிலீஸ் ஆச்சோ அதே August 14th அன்னைக்கு 50வது வருஷத்தில், அதுவும் லோகேஷ் மாதிரி ஒரு ஹேப்பனிங் டைரக்டரோட அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டோட வர படங்கும் போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப நல்ல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்தது. படம் பார்த்த பிறகு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அனைத்தும் பூர்த்தியான மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா படம் ரொம்ப நல்லா இருந்தது. மார்னிங் 9 o'clock ஒரு ஷோ பார்த்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் அடுத்தது கண்டினியூஸாக 12 o'clock பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி நானே ஃபீல் பண்ணேன். பட் செகண்ட் டைம் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் அது இன்னும் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது. த எண்ட் ப்ராடக்ட் வந்து செகண்ட் டைம் முடிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத விட இன்னும் பெட்டராக இருந்தது. என்றைக்குமே ஒரு படம் வந்து பார்க்க இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா அந்த படத்தோட குவாலிட்டி, அந்த குவாலிட்டி ஆஃப் த மேக்கிங் வந்து நல்லா இருக்கிறதுனால தான் அது அப்படி உங்களுக்கு தோணும். இல்லைனா யூஸ்வலி ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற இம்பாக்ட் உங்களுக்கு செகண்ட் டைம் தராது. ஏன்னா அதோட ஹை மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆல்ரெடி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது அப்படி இல்லை. அந்த ஹை மூமெண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் அதிகமாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ கம்மிங் இன்னும் ஒரு 2 வாரம் போச்சுன்னா படம் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல் கலெக்ஷன் பண்ணுங்கிறதுல நம்பிக்கை இருக்கு. போஸ்டர்லயும் தேவா யாரு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு. இந்த டிஏஜிங் அப்படின்னு விஷயம் எப்படி சார் செலிப்ரேட் பண்ணீங்க? ஆக்சுவலி அந்த டிஏஜிங் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் மூவிஸில் ரீசெண்டாக வந்த எல்லா மூவிஸை கம்பேர் பண்ணும்போதும் இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னிக்கல் டீமுக்கு பிக் அப்ளாஸ். ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதோட பிளேஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கிளைமேக்ஸில் தான் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த மூவியவே டோட்டலாக ஒரு எலிவேட் பண்ணி விட்ட மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த டிஏஜிங்கிறது. தலைவர் அந்த கூலி கெட்டப்பில் அந்த இதில் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த வாய்ஸ் மாடுலேஷனு, அந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு பேசும்போது அந்த வாய்ஸ் மாடுலேஷனு, அதுக்கப்புறம் அவர் அந்த இழுத்துட்டு வருது, அதுக்கப்புறம் அந்த சீவிடுவேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து உண்மையாகவே கூஸ் பம்பன்ஸ். ரொம்ப வருஷமாக அவரை பார்த்து அவரை கொஞ்சமாக அணுவா ரசித்த ரசிகர்களுக்கு வந்து இட் வாஸ் அ ஃபீஸ்ட். ஆக்சுவலி 2025 பஸ்ஸில் எடுத்த சீக்வன்ஸில் குட் பேட் அக்லியில் அஜித் அவர்களும் டிஐஜி அதுவும்
கூலியில இதுவும் ரெண்டும் தான் வந்து ரொம்ப ஹைப்பு. 2025 மட்டும் இல்ல, இதுவரைக்கும் வந்த தமிழ் சினிமாக்கள்ல ஸ்டைலு, மாஸ் அப்படின்னா 2 பேருக்கும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சில ரஜினி ரசிகர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அஜித் அவர்கள் மேல திடீர் அன்பு, திடீர் பற்று? திடீர் அன்பு கிடையாது. அஜித் மேல எப்போதுமே எல்லாருக்குமே வந்து ஒரு ரஜினி ஃபேன்ஸ்க்கு வந்து அஜித்னாலே பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அது காரணம் வந்து செல்ஃப் மேட். எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாம தலைவர் வேற கர்நாடகாலேருந்து வந்தாரு. இவர் இங்கே படிச்சு வளர்ந்தாரு. அதுக்கப்புறம் எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய அவமானங்களை சந்திச்சுட்டு அதெல்லாம் மீறி ஃபீனிக்ஸ் பறவையாக எழுந்து திரும்ப சாதிச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப எமோஷ்னலான ஃபேன்ஸ். 2 பேரோட ஃபேன்ஸுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலான ஃபேன்ஸு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வைக்கிறதுனால அஜித் மேலே என்றைக்குமே மரியாதை, அந்த மதிப்பு எல்லாமே உண்டு. நடுவில் அந்த பேட்ட விசுவாசம் டைமில் ஒரு சின்ன ரிஃப்ட் இருந்துச்சு. பட் அதுவுமே 2 படமே நல்லா ஓடின பிறகு அந்த ரிஃப்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி உண்மைதான். குட் பேட் அக்லியில் பண்ண அந்த டிஏஜிங்கும் கூலியில் பண்ண டிஏஜிங்கும் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ண டிஏஜிங். அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இனிமேல் வர படங்களில் இன்னமும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எந்த போர்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும், இந்த போர்ஷன் வந்து அதிகமாக இருந்திருக்கும். சில விஷயங்கள லாஜிக்லாம் இல்லவே இல்லை. இந்த மாதிரியான விமர்சனம் நார்மலாக இருக்கக்கூடியதான். நீங்கள் பார்த்த ரிவ்யூவர்ஸ் கொடுக்கக்கூடிய ரிவ்யூ கூட என்னடா இவங்க ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சிங்களா? ஏன் கூலிக்கு மட்டும் அது அப்படின்ற ஒரு விஷயம்? சார் நம்ம அது கூலிக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது சார். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ரெட்ரோ வந்துச்சு. ரெட்ரோ வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் வருது. சூர்யா அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ். அதுவும் அந்த இன்டர்வல் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். கிளைமேக்ஸ் உண்மையாகவே கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் தான். பட் ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா மோசமான படம் கிடையாது. ஸோ அதுக்கான ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருந்தது. தக் லைஃப் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போன படம். ஏன்னா கமல், மணிரத்னம்ங்கும் போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போன படம். எனக்கு பர்சனலாக படம் பிடிக்கல. பட் அதுக்காக அது வந்து அப்படியே டோட்டலாக ரைட் ஆஃப் பண்ணக்கூடிய படமானா கிடையாது. பட் அதுக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு 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 பேட் ட்ரெண்ட் மாதிரி இருக்குது காலிவுட்டில். சில பேர் வந்து இந்த மாதிரி மூவிஸ்க்கு வந்த அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து இஃப் தே ஆர் நாட் பேயிங் தம் அந்த மூவிக்கு அகெயின்ஸ்டாக டார்கெட்டடாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புறதுங்கிறது இப்போ ரீசன்ட் டைம்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அது கூலிக்கு மட்டும் கிடையாது. இப்போ சன் பிக்சர்ஸ்லாம் வந்து ஒரு லிஸ்டட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவங்களாம் வந்து வேறு யாருக்கும் வந்து ஒரு நல்ல ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் வாங்கணும்னு அவங்க நினைக்க கூட மாட்டாங்க. லைக்கா அந்த மாதிரி. ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ் எடுக்கிற பெரிய ஹீரோஸோட படங்கள் தான் இவங்களோட டார்கெட். ஏன்னா சின்ன மூவிஸ் வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து தே ஆர் ஆல்சோ டு அன் எக்ஸ்டென்ட் டிபெண்ட் ஆன் இவங்களோட ரிவ்யூஸ். இவங்களோட ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வரும்போது அது அந்த படங்களுக்கு பூஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இவங்களுக்கு வந்து தே ஆர் பேயிங் தம் அண்ட் இவங்களும் அதுக்கான ஒரு ரிவ்யூஸை கொடுக்குறாங்க. அந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு போகிற மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பேச்செக் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய மூவிஸில் கிடைக்கிறது இல்லைங்கிறதுனால ஒரு டார்கெட்டாக பண்ணுற விஷயம்தான். அதில் இந்த குழியும் அதில் அமைஞ்சிருக்குங்களா சார்? ஏன்னா நிறைய படங்களை பற்றி நிறைய ரிவ்யூ சொல்லியிருந்தாலுமே கூட இது எடுத்ததுமே ரொம்ப நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இந்த பெய்ட் ரிவ்யூவர்ஸை அந்த தியேட்டருக்குலாம் சிலர் அனுப்புவாங்க. ரஜினிக்கு எதிராக யார் அதை பண்ணுறா, என்ன நடக்குது அங்கே? எல்லாரும் விஜயும் லியோவையும் சொன்னாலுமே கூட உண்மையாக அந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறது விஜய் ரசிகர்கள் தானே. சரி, விஜய் ரசிகர்கள் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது சார். அது வந்து அவங்க எதுவுமே பண்ணலைங்கிறதுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ்க்கு 10 நாள் முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ரொம்ப நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற டிவிக்கில் போஸ்டிங்கில் இருக்கிற சில ஐடிஸே வந்து 14ஆம் தேதி நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்க, 14ஆம் தேதி என்ன நெகட்டிவ் டேக் போடுறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் முன்னாடியிலேருந்தே அந்த நெகட்டிவ் ட்ராகை டென் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் இதுக்கு ஒரு மெயின் ரீசன் தான். அவங்க அதை ஏன் பண்ணுறாங்கங்கிறது புரியல ஆக்சுவலி. ஏன்னா விஜய் அப்படிங்கிறவரே வந்து ஆரம்ப காலங்களில் அவரே சொல்லியிருப்பார் எவ்வளவோ இன்டர்வியூவில், அண்ணாமலையோட இன்டர்வல் பிளாக்கை எங்கள் அப்பா அம்மா கிட்ட நடித்து காமிச்சு தான் நான் அதில் ஓகே பாஸ் ஆகினதுனால தான் எங்கள் அப்பா என்னை சினிமாலே நடிக்க வச்சாருன்னு அவரே சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டான்ட்டு பாட்டு இருக்கும். எவ்வளவோ சிச்சுவேஷனில் வந்து தலைவர் மேலே வந்து மரியாதையும் இதுவும் வச்சுருந்தாங்க. பட் அவரோட எல்லா ஃபேன்ஸுன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஆஃப்லைனில் இருக்கிறவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இன்னும் 10 மாதத்தில் எலெக்ஷன் வருது. எல்லா ஓட்டும் முக்கியம், எல்லாரோட ஓட்டும் முக்கியம். இவங்க ஓட்டு வேணாம் அவங்க ஓட்டு வேண்டாம்னு சொல்லிட்டுலாம் எந்த எலெக்ஷன்லையும் யாராலையுமே ஜெயிக்க முடியாது. ஸோ அவங்களாம் மேபி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருப்பாங்களா இருக்கும். டிவிக்காக நல்லா ஒர்க் பண்ணுற நிறைய பேரும் எனக்கு தெரியும். நிறைய பேர் உண்மையாகவே டிவிக்காக கிரவுண்ட் லெவலில் போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ அவங்கெல்லாம் கிடையாது. இந்த சோஷியல் மீடியாவில் முகம் இல்லாமல் ஆனால்
விஜய் ஃபேனா இருக்கிற சில பேர் பண்ற ஒரு விஷயம்தான். ஓகே. அதோட சேர்ந்து இந்த ஃபேக் ரிவ்யூவர்ஸ்க்கு இவங்க ஃபீட் பண்றாங்க. அது இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. இது இவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. ஸோ அந்த ஃபேக் ரிவ்யூவர்ஸும் என்ன பண்றாங்க, அந்த வாங்கின காசுக்கு வந்து அந்த படத்தை பத்தி நெகட்டிவா பேசுறாங்க. சரி. இது வந்து இது பாத்தீங்கன்னா ஓவராலா இண்டஸ்ட்ரிக்கே இது ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம். கோலிவுட்டுக்கே ஒரு அன்ஹெல்த்தியான விஷயம் இது. இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு பேட்டையில நான் பார்த்துருக்கேன். இவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்டேஷனும் இந்த தியேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து பிரஷருங்க எங்களுக்கு டிக்கெட்டை கொடுக்க முடியல. அப்படியே ஜெயிலருக்கும் நாங்க பார்த்துருக்கோம். அண்ணாத்துக்கு நடந்திருக்கு, தர்பாருக்கு நடந்திருக்கு, எல்லாத்துலயும் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓவராலா அடிச்சு இந்த கூலி வந்திருக்கு. ஸோ கூலி வரும்பொழுது இவ்வளவு தூரம் ஒரு ஹைப் இவ்வளவு தூரம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன் இதுல வந்து ரஜினி ரசிகர்கள் இந்த ஓஜி ரஜினி வெறியர்கள்லாம் தியேட்டருக்கு வந்ததுமே நம்மளால பார்க்க முடியும். ஏன் இவ்வளவு கோவம் உங்களுக்கு? என்ன அவங்க இந்த பசங்க சரி அறியாமல பேசுறாங்களா, இல்ல சின்ன பிள்ளைத்தனமா பேசுறாங்களான்னு இல்லாம ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோவம்? என்ன திடீர்னு இவ்வளவு கோவம்? சரி, அதுதான் நான் சொன்னேன் சார். தலைவர் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எமோஷனல் ஆனவங்க. அவங்களுக்கு தலைவரை பத்தி ஏதாவது பேசினா அவங்க நீங்க இந்த எமோஷன் வந்து இப்ப சொல்றீங்க. இதெல்லாம் இந்த 90s 95 96ல அவர் அரசியலுக்கு வரேன்னு அந்த டைம்ல வந்து வருவாருன்னு அவர் சொல்லலை. பட் வருவாருன்னு நம்ம எதிர்பார்த்த அந்த டைம்லலாம் நீங்கள் அப்போ அவரோட ஃபேன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ ஆக்ரோஷமாக இருப்பாங்க. ஏன்னா நாங்கள்லாம் அந்த டைம்லேருந்தே பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம். இப்போ இருக்கிறவங்க ஆக்சுவலாக நீங்கள் கோவப்படுறீங்கிறீங்க. நான் சொல்கிறேன் வந்து இப்போ இருக்கிறவங்க ரொம்ப சாந்தமாக இருக்காங்கங்கிறேன். அப்போ இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணும்போது கோவமே கம்மி தான். இந்த கோவமே கம்மிங்கிறேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து தலைவரை பற்றி ஒரு வார்த்தை யாரும் பேசிடக்கூடாது. அது வந்து அன்புனால தான். ஒருத்தர் மேலே வெறுப்போ, ஒருத்தங்களை வந்து அசிங்கப்படுத்தணும்னோ, அவங்களை அவமானப்படுத்தணுங்கிறதெல்லாம் நோக்கமே கிடையாது. தலைவர் சொன்ன மாதிரி தான் நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ரஜினி ரசிகர்கள். அவங்களும் அவங்க ஃபேமிலியை ஒழுங்காக பார்த்துப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, எவ்வளோ பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி தான். பட் தலைவரை பற்றி யாராவது சொல்லிட்டு அவங்க யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது எப்படி நினைக்கிறீங்க, விஜய் ஃபேன்ஸை டார்கெட் கிடையாது. இதே வேற யாராவது அப்படி பண்ணியிருந்தாலும் தலைவர் ரசிகர்களோட ரெஸ்பான்ஸ் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப எமோஷ்னலி கனெக்டட் டு தலைவர். தலைவரை வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு ஹீரோவாவோ, ஒரு லார்ஜர் தன் லைஃபான ஒரு இமேஜாவோ அப்படி கிடையாது. தலைவர்கிறவர் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், அவர் குடும்பத்தில் நாங்கள் ஒருத்தங்க. ஸோ நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் பெரியவரை யாராவது ஒருத்தர் திட்டா நமக்கு உடனே எப்படி கோவம் வருமோ அந்த மாதிரி தான் அந்த கோவமே தவிர அது யார் மேலேயும் பர்சனலாக கிடையவே கிடையாது. லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் சொல்றாரு, விஜய்க்கு எனக்கு போட்டியா நினைச்சிட்டாலோ இல்லை அவருக்கு நான் என் போட்டின்னு நினைச்சிட்டாலுமே கூட இது ரெண்டுமே வந்து லைக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் ஓப்பன் அப்பா பேசுறாரு. ஆனா அவங்க ரசிகர்கள் எதுக்கு சீன்றாங்க, இல்லை இப்படி பண்ணி அவங்களுக்கு என்ன வரப்போகுது? உண்மையாலுமே அவங்க விஜய் ரசிகர்கள் தானா? நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? ஆக்சுவலி சோஷியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு எந்த ஐடியிலேருந்து ஒரு விஜயோட டிபி வச்சுக்கிட்டு ஒரு ஐடியிலேருந்து வந்துச்சு தலைவரை பற்றி ஒரு கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க அப்படின்னா அதை பிளைண்டாக நம்பிட்டு போகிற ஆளுங்க கிடையாது சார். மேபி அப்படி சில ரஜினி ஃபேன்ஸ் இருப்பாங்க, பிளைண்டாக அது யார் என்னன்னு ஆராயாமல். என்ன மாதிரி கொஞ்சம் ஒரு 6-7 வருஷமாகவே இந்த சோஷியல் மீடியாவில் இருந்து ரஜினி மக்கள் மன்றம் இருக்கும் போதுலேருந்தே இந்த சோஷியல் மீடியாவை அப்போல்லாம் ரஜினி மக்கள் மன்றம் இருக்கும்போது இந்த சோஷியல் மீடியாவை நாங்கள் வந்து இந்த சண்டை போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. அதுக்கான டைமே இருக்காது. ஏன்னா நம்ம பண்ண நல்லது அவ்வளோ, அதை ட்வீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அப்போலேருந்து இருக்கிறதுனால இந்த சோஷியல் மீடியாவோட சைக் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியும். அப்படி வந்து விஜயோட டிபி இருக்கிறவங்கள வந்து அவங்க விஜய் டிபி இருக்குங்கிறதுக்காகவே அவங்கள நம்ம யாருமே டார்கெட் பண்ணுறது இல்லை. நான் சொல்கிறது டிவிகேல இன்னைக்கு ஐடி விங்குக்குள்ள பொறுப்பு கொடுத்துருக்கிற சில ஐடிஸ், முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்கிற ஐடிஸே வந்து அந்த ஐடியிலேருந்து இதெல்லாம் பண்ணுறாங்கங்கும் போது அப்போ நீங்கள் அதை வேற எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ உங்கள் கட்டுமானம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லையா? நீங்கள் சொல்லாமல் இதெல்லாம் நடக்குதா? நீங்கள் சொல்லாமல் நடக்குதுன்னா அப்போ நீங்கள் சொல்லணுமா இல்லையா? ஒருத்தங்க வந்து ஆர்வ கோளாறுலேயே பண்ணுறாங்க, சின்ன பசங்கனே வச்சுக்குப்போம் சார், சின்ன பசங்க தெரியாமல் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு விஜய் தான் உங்களுக்கு உயிர், அப்படிதான் இருக்கணும். நான் அதை தப்புன்னு சொல்ல. அவங்க அதை தெரியாமல் பண்ணுறாங்கன்னாலுமே அப்போ பெரியவங்களாக இருக்கிறவங்க என்ன சொல்லணும், இதெல்லாம் தேவையில்லை தம்பி, இதெல்லாம் வந்து நாளைக்கு எலெக்ஷனில் வந்து ஒரு ஓட்டுன்னு வரும்போது எல்லாரோட அபிமானமும் நமக்கு தேவை, எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். அவங்க சொல்கிறத மீறி இவங்க பண்ணுறாங்களா, இல்லை அவங்க சொல்கிறதே இல்லையா, இல்லை அவங்க இப்படிலாம் பண்ணுன்னு சொல்கிறாங்களாங்கிறதே தெரியல. ஓகே, இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறதுனா விஜய் அவர்கள் 50வது ஆண்டு விஷயத்துக்கு கூட ரஜினி அவர்கள் வாழ்த்து சொல்லாத கனெக்ட் பண்ண முடியுது. அப்போ மேல் இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். அப்படிதான் சார் அது. அதை வேற நீங்கள் வேற எந்த மாதிரியுமே எடுத்துக்க முடியாது. நீங்கள் அளவுக்கு மீறி போகிறீங்க.
ஃபோட்டோஸை மார்க் பண்ணுறீங்க, ஃபேமிலியை அப்யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் வந்து ப்ராமினென்ட் ஐடிஸே நீங்கள் பண்ணும்போது அப்போ உங்கள் மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு அதுக்கான உங்களை அதை பண்ண சொல்கிறாங்களா? அதை தான் நான் சொல்கிறேன் திரும்ப. அவங்க சொல்லி தான் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை அவங்க சொல்லி நீங்கள் கேட்கலையா, இல்லை அவங்க உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? இது மூணுத்தில் ஏதாவது ஒன்றா தானே இருக்க முடியாது. ஓகே, புரியுதுங்களா? 50வது வருஷத்துக்கு அவர் விஷ் சொல்லலை அப்படிங்கிறது நான் எப்படி சொல்லுவேன்னா, அவர் சொல்லியிருக்கணும் ஆக்சுவலி. ஏன்னா வாட் எவர் செட் அண்ட் டன், அரசியல் அதெல்லாம் விட்டுருங்க, தலைவருக்கும் அரசியலுக்கும் இனிமேல் சம்மந்தம் கிடையாது. அவர் இருக்கிற எல்லாருக்கும் நல்லவராக இருக்க போகிறாரு, பொதுவானவராக இருக்க போகிறாரு. பிரைம் மினிஸ்டர் விஷ் பண்ணுறாங்க, நம்ம சீஃப் மினிஸ்டர் விஷ் பண்ணுறாங்க, சந்திரபாபு நாயுடு சார் விஷ் பண்ணுறாரு, பவன் கல்யாண் சார் விஷ் பண்ணுறாங்க. தலைவரோட இவ்வளோ அவருக்கு மெயின் காம்படிட்டர்னு சொல்கிற அவரோட ரொம்ப உண்மையான ஃப்ரெண்டு கமல்ஹாசன் சார் விஷ் பண்ணுறாரு. அரசியல் கட்சிகள்லேருந்து விஷ் பண்ணுறாங்க, நிறைய சினிமா பீப்புள் விஷ் பண்ணுறாங்க. ஒரு விஷ் உங்களுக்கு போடுறதுல என்ன ஆகிட போகுது? அப்போ நீங்கள் அதை போடலை அப்படிங்கும்போது இதையும் அதையும் கனெக்ட் பண்ண தானே சார் தோணும். காமனாக இருக்கிற ஒருத்தருக்கு இப்போ நான் வேணா ஓகே அவர் ஏதோ வேலையில் இருந்திருப்பாரு மறந்துருப்பாருன்னு நான் விட்டுறலாம். பட் காமனாக இருக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க? சரி, இவ்வளோ பேர் விஷ் பண்ணுறாங்க, அவர் விஷ் பண்ணலன்னா ஓ அப்போ நெகட்டிவிட்டி பரப்புறாங்கன்னா இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி தானே பார்ப்பாங்க. ஃபேக் ரிவ்யூ வருது. இந்த படம் எல்சியும் இல்லை, சோலோவாகவும் ரிலீஸ் ஆகல, வார் 2ஓட ரிலீஸ் ஆகுது, நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடையும் ரிலீஸ் ஆகுது. சில இடங்களில் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. மீறி ஏ சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் எப்படிங்க இவ்வளோ வசூல் பண்ணுது அப்படின்றது நிறையவோட பேரோட கேள்விக்கு இதுக்கு என்ன பதிலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரே பதில், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓகே, 74 வயசுல ஒரு மனுஷனால இவ்வளவு பேரை க்ரௌடை தேட்டருக்கு புல் பண்ண முடியுது. நமக்கும் தெரியும் சார், விக்கு வச்சது தான் நடிக்கிறாருன்னு தெரியும், அவர் ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாருன்னு தெரியும், ஒரு இந்த சிகை அலங்காரம்லாம் பண்ண பிறகு தான் நடிக்கிறாருங்கிறதும் தெரியும். பட் அந்த மனுஷங்கிட்ட கொஞ்சம் கூட அவரோட ஸ்டைலோ கரிஸ்மாவோ அவரோட ஃபாஸ்ட்டாக அவரோட ஆக்ஷன்ஸோ எதுவுமே மாறவே இல்லையே. இன்னும் இவ்வளோ 50 இயர்ஸ் ஆனாலும் இவ்வளவு பேர் க்ரௌடை புல் பண்ண வராங்க. நேத்தி கூட ஒரு வீடியோ பார்த்தேன், கோயம்புத்தூரில் பாவம் ஒரு ஃபேமிலி வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, படம் ஏ சர்டிஃபிகேட்டை அவங்கள உள்ளே அலோவ் பண்ணலை. ஏ சர்டிஃபிகேட்டுன்னு தெரிஞ்ச பிறகும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அப்போ அந்த குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவை எவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். நான் என் பொண்ணுமே மிகப்பெரிய தலைவர் ஃபேன், இப்போ வரைக்கும் அவளால் கூலி பார்க்க முடியலங்கிறது தான் அவளோட பெரிய வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே சார் ஒரு கிட்டத்தட்ட 5 ஜெனரேஷன் அந்த மனுஷன் வந்து அவரோட ஆளுமையினால கட்டி போட்டிருக்காரு. அவரோட திரை ஆளுமைங்கிறது 5 ஜெனரேஷனை கட்டி போட்டிருக்காங்க. 80 வயசு பாட்டி வந்து புகழறதை பார்க்குறோம், இப்போ ஒரு சின்ன ஒரு காலேஜ் போகிற இந்த ஏஜில் இருக்கிற பசங்க வந்து புகழறதை பார்க்குறோம், சின்ன குழந்தைங்க தேட்டருக்கு போக முடியலன்னு அழறதை பார்க்குறோம். இதெல்லாம் வேறு யாருக்கு நடக்கும்? நீங்கள் தமிழ்நாடை விடுங்க, இந்தியா விடுங்க, வேர்ல்டுலேயே 74 வயசில் ஒரு சோலோ ஹீரோவா இவங்கெல்லாம் சொல்லலாம் இது வந்து மல்டி ஸ்டாரர்னு. மல்டி ஸ்டாரருக்கான காரணமே அங்கே அந்த ஹீரோ ரஜினிகாந்த்ங்கிற ஒரு விஷயம் தானே. அமீர் கான் எதுக்கு சம்பளம் வாங்காமல் நடிக்கணும்? இவ்வளோ நாள் இவ்வளோ 30+ இயர்ஸாக நடிச்சிட்டு இருக்கிற நாகார்ஜுனா எதுக்கு வில்லன் ரோல் பண்ண அக்செப்ட் பண்ணணும்? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க? ஏன்னா அங்கே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம், அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கணுங்கிறதுனால. ஸோ அந்த ஒரு ஆளுமை தான், அதுதான் வந்து இந்த ரீச்சுக்கான காரணம். இந்த வசூல் எண்ணிக்கை அந்த நம்பர் அப்படின்றது எங்கே என்ன வரைக்கும் கலெக்ட் பண்ணும் அப்படின்றத உங்களோட தோராயமாக நம்ம another 2 weeks இந்த படம் ஓடிச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு 700+ crores கலெக்ட் பண்ணுறது டெஃபினட்டாக நடக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஓகே, அந்த ஒரே ஒரு சீக்வன்ஸை மட்டும் நிறைய இடங்கள் நம்மளால பார்க்க முடியுது, அந்த ஃபோன் எடுத்து அவர் ஓப்பன் பண்ணி இது பண்ணும். ஏன் அந்த சீனை மட்டும் இவ்வளோ தூரம் எடுத்து நிறைய இடங்களை போட்டு அது எப்படி பண்ண முடியும்? இது லாஜிக்கா? ரஜினி அவர்களுக்கே இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் போடுறாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் தேட்டரில் ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க, அது ஸ்டைல், அது அவர் அப்படி தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு. அது எப்படி சார் எடுத்துக்கிறீங்க நீங்கள்? சரி, ஆக்சுவலி நம்ம வந்து பிக்சர் பர்ஃபெக்டாக எந்த படத்தையுமே எடுக்க முடியாதுங்க. கிறிஸ்டோபர் நோலன் ஆகட்டும், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஆகட்டும், அவங்களாலையுமே வந்து ஒரு 100% பிக்சர் பர்ஃபெக்ட் மூவிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா மூவிலையும் ஃப்ளா இருக்கும். கூலியில் ஃப்ளா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஃப்ளாஸ் இருக்குது. பட் ஃப்ளாஸை மீறி ஓவராலாக ஒரு மூவிங்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க. எஜுகேட் பண்ணுறதுக்குன்னு சில மூவிஸ் இருக்குது, அந்த மாதிரி மூவிஸும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். தமிழ் மூவி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பிரெய்னி, அவங்களுக்கு நல்ல படங்கள் எஜுகேட் பண்ணுற மூவியும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்ல கண்டென்ட் வைஸ் இருக்கிற மூவியும் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் மூவியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி வந்துச்சு. குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா அஜித் சாரை க்ளோரிஃபை பண்ணுற மூவி. நீங்கள் அங்கே போயிட்டு லாஜிக்கு அப்படி இப்படின்னு பார்க்க முடியாது. ஸோ இதில் ஒரு லாஜிக் ஃப்ளாஸ் இருக்கான்னா இருக்குது. பட் அதெல்லாம் மீறி ஓவராலாக நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு விஷுவலாக ஒரு ஸ்பெக்டக்கலாக தான் இருக்குது. நாகார்ஜுனா சாரோட பர்ஃபார்மன்ஸ், தலைவரை மீறி சொல்கிறேன், நாகார்ஜுனா சாரோட பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருந்தது. சௌபினோடது ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ருதி ஹாசனோட பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அட்டகாசம்.
அண்ட் ரக்ஷிதா ராம் அவங்களோட அந்த ரோல் வந்து அன்எக்ஸ்பெக்டடு. அந்த அந்த ட்விஸ்ட்டை நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அனிருத்தோட மியூசிக் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ இதெல்லாம் வச்சு ஓவராலாக ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக பார்த்தீங்கன்னா மூவி கண்டிப்பாக என்டர்டைன் பண்ணுது. தலைவர் ஃபேன்ஸை மட்டும் இல்லை, ஈவன் ஃபேமிலி ஆடியன்ஸ். நீங்கள் சோஷியல் மீடியா போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவோ வீடியோஸ் பார்க்கலாம். வயசானவங்க, சின்னவங்க எல்லாருமே வந்து படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே அதான். டாக்டரா இந்த படத்தில் அவர் எவ்வளோ ஸ்டண்ட்ஸ் எடுத்திருக்காருன்னு நம்மளால பார்க்க முடியுது. சில இடங்களில் டூப்பாக இருந்தாலுமே கூட சிலது அவரே அடம்பிடிச்சு சில விஷயங்கள் பண்ணதாக கேள்விப்படுறோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்க்குறோம், எக்ஸசைஸ் பண்ண வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. எந்த அளவுக்கு இருக்காரு, அவரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? சார் ஆக்சுவலி சொல்கிறேன், அவருக்கு ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அவர் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார், என்ன ஆகாரம் சாப்பிட்ணும், 40 வயசுக்கு மேலே வெள்ளையான பொருட்களை சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஹெல்த் அட்வைஸ் நிறையவே கொடுத்துருப்பாரு. அண்ட் அவர் பண்ண தப்பையும், காலையில் எழுந்ததும் நான் வந்து மட்டன் சுக்கா இதுவும் சாப்பிடுவேன், அதெல்லாம் பண்ணதுனால தான் உடம்பு கெட்டு போச்சுங்கிறதையும் ஃப்ராங்காக பேசுவார். அவர் தினைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறவர், தினைக்கும் வாக்கிங் போகிறவர். நீங்களுமே நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏர்லி மார்னிங் வந்து ஒரு ஷார்ட்ஸை போட்டுட்டு, ஒரு ஸ்னீக்கர்ஸை போட்டுட்டு, காதில் ஒரு இயர்ஃபோனை போட்டுட்டு, அவர் இப்போ வரைக்கும் போயஸ் கார்டனில் இருக்காருன்னா தினைக்கும் காலையில் நீங்கள் அவர் வாக்கிங் போகிறத பார்க்கலாம். தினைக்கும் யோகா பண்ணுவார், தினைக்கும் மெடிடேஷன், தினைக்கும் எக்ஸசைஸ். இதெல்லாம் பண்ணுறதுனால தான் இவ்வளவு இஷ்யூஸ், மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் தாண்டி வந்த பிறகும் அவர் இவ்வளோ ஃபிட்டாக இருக்கார். அவரால் இவ்வளோ பண்ண முடியுது. இப்போ ஸ்டன்ஸ்லலாம் கூட நீங்கள் சொல்லலாம், சில ஆங்கிள்ஸில் டூப் வச்சு பண்ணியிருக்கலான்ட்டு. நீங்கள் ஒன்றும் வேணாம், அவர் நடக்கிறத பாருங்களேன். அந்த ஃபாஸ்ட்டாக நம்மளால நடக்க முடியுமான்னா முடியாது. அவர் சினிமாவில் நடக்கிறத விடுங்க, ரியல் லைஃப் ஆடியோ லான்ச் இதில் அவர் உள்ள நடந்து வர அந்த எனர்ஜி, அவர் அந்த ஃபாஸ்ட்டில் வந்து வணக்கம் சொல்கிறது, அந்த அவ்வளவு ஒரு அஜைலாக ஆக்டிவாக இருக்கணும்னா உடம்பை வந்து பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கூலி ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்து உடம்பை தண்டிக்கலைன்னா உடம்பு உங்களை தண்டிச்சிடும்னு. அதை வந்து அவர் அனுபவபூர்வமாக ப்ராக்டிஸ் பண்ணுறவர். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்காரு. கடவுள் புண்ணியத்தில் அவர் இன்னும் பல வருஷம் இப்படியே இருக்கணுங்கிறது தான் எங்கள் ஆசை. எல்லா இடங்களையும் ஒரு ஆடியோ லான்ச்சிலையாக இருக்கட்டும், எங்கே பேசும்போது வீட்டில் வந்து நிம்மதி இல்லை, வெளியே கௌரவம் இல்லை அப்படின்னா வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது அப்படின்ட்டு இருக்காரு. சார் அது ரிப்பீட்டடாக சொல்ல என்ன காரணம், எப்படி இருக்காரு? அதுக்கு நம்ம ஆக்சுவலாக ஹிட்டனாலாம் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். நான் வந்து கூலி ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூலில் இருக்கும்போது அவரை ஹைதராபாத்தில் பார்த்தேன். நான் எல்லார்கிட்டையுமே சொன்னது, நான் அவரை கடந்த ஒரு 3-4 வருஷமாக நிறைய தடவை பார்த்ததில் இந்த தடவை நான் பார்க்கும்போது தான் அவ்வளவு ஆக்டிவாக, அவ்வளவு சந்தோஷமாக இருந்தார். அந்த அவர் காரை விட்டு கேரவனுக்கு நடந்து வரும்போது, அப்போ அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு மற்றவங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு அவர் வர ஃபாஸ்ட், அவர் முகத்தில் இருக்கிற சந்தோஷம் வந்து நான் அங்கே பார்த்தேன். இதை நான் வந்து இன்டர்வியூக்காகலாம் சொல்லலை, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இதை ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நிறைய தடவை பார்த்ததில் இந்த தடவை தான் அவரை இவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறேன்ட்டு. அதுவும் நமக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரியோ ஒரு இதுவாக தான் நம்ம அதை எடுத்துக்கணுமே தவிர, அவரோட பர்சனல் லைஃப்பில் இஷ்யூ அதனால் அவர் இதை கோட் பண்ணுறாருலாம் இல்லை. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார், செய்கிற வேலையை ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாரு, திருப்தியாக செய்கிறாரு. அதனால இஸ் ஸோ ஹாப்பி. அவர் ஹாப்பியாக இருக்கிறாருங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சிறப்பு சார், ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் ரஜினி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஓவராலாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கூலி என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் எல்லாருமே வந்து கூலி என்ஜாய் பண்ணுங்கள். இது 50th தலைவர் 50 வருஷமாக சினிமாவில் நடிச்சிருக்காரு, 50 வருஷமாகவும் நம்பர் 1 இருக்காரு, நம்மளை எல்லாரையும் இவ்வளோ சந்தோஷப்படுத்தியிருக்காருங்கும்போது நம்ம வந்து அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோம், அதுதான் விஷயம். ஸோ படத்தை பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள், குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க, ஏ சர்டிஃபிகேட் படம். பட் ஃபேமிலியோடு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நெகட்டிவ்ஸு இதெல்லாத்தையும் ரொம்பவும் மைண்டில் போட்டுக்காதீங்க. நெகட்டிவ் இல்லாத வாழ்க்கை எதுவுமே இல்லை. தலைவர் சொன்ன மாதிரி தான், குறை சொல்லாத வாயும் இல்லை, அதை தான் நான் உங்களுக்கும் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் போட்டு மனசில் போட்டு நெகட்டிவை ரொம்பவும் வளர்த்துக்காமல் படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது ஜெயிலர் 2 இருக்குது, அதுவும் ஒரு பிரம்மாண்டமான மூவியாக வரப்போகுது. நம்ம இருக்கிற வரைக்கும், தலைவர் நடிக்கிற வரைக்கும், let us celebrate his legacy. Thank you sir, thank you so much. நன்றி, வணக்கம்.